இங்க யூதர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு மூக்குல இருந்து நெத்தி வரைக்கும் அளவெடுக்கிறாங்க. ஒருவேளை அப்படி இல்லைன்னா அவங்க ஃபேண்ட்டை கழட்டி சுண்ணத்து பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பாக்குறாங்க. இங்க போர்ல ஒருத்தன் ஜெர்மன் படைக்கிட்ட மாட்டிக்கிறான். இவன் சோவியத் யூனியன் படையில மட்டும் இல்லாம இவன் ஒரு யூதர் இனத்தை சேர்ந்தவன். அதனால தன்னோட அடையாளங்கள்லாம் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிடறான். அங்க உள்ள ஜெர்மன் படைக்கிட்ட ஜெர்மன் பேசுறான். தான் ஒரு ஜெர்மன் படை சேர்ந்தவனும் சின்ன வயசுல சோவியத் யூனியன் என்னை கூட்டிட்டு போய் அனாத ஆசிரமத்துல சேர்த்துட்டான்னு சொல்றான். அங்க இருந்து தப்பிச்சு வந்ததாவும் சொல்றான். அங்க உள்ள உயரதிகாரி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவருக்கும் இவனை ரொம்ப பிடிச்சிருது. இவனை ஒரு டிரான்ஸ்லேட்டரா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனை தெரிஞ்ச ஒரு ஆள் இவன் ஒரு யூதன் சொல்றான். ஆனா இவங்களுக்கு அந்த மொழி புரியாதனால இவன் போராட்டம் பண்ண நினைக்கிறான்னு சொல்லி மாட்டி விட்டுருவான். இவனோட நேர்மையை பாராட்டி யூதர்களை கொல்ற படைக்கு அனுப்பிச்சு விட்டுருவான். இவனுக்கு பிடிக்கலைனாலும் துப்பாக்கியை கையில எடுக்கிறான். ஒரு நாள் இவன் குளிச்சுட்டு இருக்கும் போது ஜெர்மன் படையை சேர்ந்த ஒரு ஆள் இவனை பாத்துறான். இவன் ஒரு யூதங்கிறத கண்டுபிடிச்சிடறான். அவன் காலில் விழுந்து கெஞ்சுறான், தயவு செய்து வெளியே சொல்லிடாதீங்கன்னு சொல்லி. அவனும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி 2 பேருமே நண்பர்கள் ஆகிறாங்க. ஆனா அவன் ஒரு போர் சூழல்ல செத்துருவான். உடனே இவன் சோவியத் யூனியனுக்கு போயிடலான்னு சொல்லி அவங்க ஆளுகளுக்கு போன் பண்ணி நான் யூதர்களை பிடிச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றான். அவங்களும் இவனை பாராட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஜெர்மன் படை இவனை ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. அங்க உள்ள டீச்சர் எப்படி யூதர்களை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றாரு. அதுக்கு இவனை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு ஸ்கேல வச்சு அளந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவனை எப்படியோ கண்டுபிடிக்கல. ஒரு நாள் சோவியத் யூனியன் படை இவங்க மேல படையெடுக்கும். அப்போதைக்கு அவங்கள்ட்ட மாட்டிக்கிறான். இவன் என்னதான் யூதர்கள்னு சொன்னாலும் அவங்க நம்பல. ஏன்னா அவன் ஜெர்மன் படையோட கோட்டை போட்டிருப்பான். அந்த இடத்துல இவனோட கூட பிறந்த அண்ணன் இருந்தனால அவன் தப்பிச்சிருவான்.